நான் இப்போ தான் கன்னியாகுமரியில் வந்து ஷூட்டிங் இருந்தது, நேற்றே வரதா இருந்தது. அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. விஜயகாந்தோட பற்றி பேசணும்னு சொன்னால் எவ்வளோ இருக்கு. முக்கியமாக அவருடைய அந்த நட்புக்கு வந்து இலக்கணம் விஜயகாந்த் அவர்கள். அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை பூரா வந்து அந்த மறக்கவே முடியாது. அவருடைய அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமையாகிடுவாங்க. அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நண்பர்கள் மேலேயும் அவர் கோபப்படுவார், அரசியல்வாதிகள் மேலேயும் அவர் கோபப்படுவார், ஏன் ஊடகம் இந்த மேலேயும் கோபப்படுவாங்க. ஆனால் யாருக்கும் அவங்க மேலே கோபம் வராது. ஏன்னு சொன்னால் இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால் ஒரு நியாயமான காரணம் இருக்கும், சுயநலம் இருக்காது, ஒரு அன்பு இருக்கும். அவர் வந்து ஒரு தைரியத்துக்கும் வீரத்துக்கும் இலக்கமானவர். அவர்கிட்ட பழகினவருக்கு வந்து எல்லாருக்குமே அவரை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ வந்து நினைவுகள் இருக்கும். எனக்கு வந்து எவ்வளவோ இருக்காது. ஒரு ரெண்டு முக்கியமானது, எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சுயநலம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர், மீடியா, ரசிகர்கள், மக்கள் எல்லாருமே வந்து அங்கே ரொம்ப தொந்தரவாக இருந்தது, கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ விஜயகாந்த் அங்கே வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அது என்ன பண்ணாலும் தெரியாது, எல்லாரையும் வந்து அங்கிருந்து சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் வந்துட்டு என் ரூம் பக்கத்துலேயே எங்கள் ரூம் போடுங்க, யார் வராங்க நான் பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அண்ணன்னு சொன்னாங்க. அது வந்து குடும்பத்தார் வந்து மறக்கவே முடியாது.